இந்தியாவோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சாம்ராஜ்யத்தையே வெளிநாட்டிலிருந்து ஒரு கம்பெனி ஆக்குப்பை பண்ண போகுதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இந்த வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இந்தியாவோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மார்க்கெட்டையே ஒரு புயலாக மாற்ற போகுது. ஓலா, ஏத்தர், சேட்டக் அப்படின்னு எந்த ஒரு கம்பெனியுமே இந்த கம்பெனியை பார்த்து ஒரு சில பயத்தோட தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு இவங்க கிட்ட எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட லைன் அப் வந்து ரெடியாக இருக்கு. ஒரு சில அப்ரூவல்லாம் வந்துருச்சு அப்படின்னா இந்த வண்டி மார்க்கெட்டில் லான்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து பண்ண போகுது. சரி, வின்ஃபாஸ்டா யார் அது? அவங்கள பத்தி நாம கேள்வியே பட்டதில்லையே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நாம இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். நான் உங்க மோகன். வெல்கம் டு மொக்க விளாக். இந்த வின்ஃபாஸ்ட் கம்பெனி யாருன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோமா? இந்த வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது நம்ம எப்படி நம்ம ஊரில் அதானி, அம்பானி இருக்காங்களோ அதே மாதிரி வியட்நாம்னு ஒரு கண்ட்ரியில் வின் குரூப் அப்படின்ட்டு ஒரு கம்பெனி இருக்குது. இது கம்பெனின்னு சொல்ல முடியாது, அந்த நாட்டையே அவங்க தான் ஆள்றாங்க அப்படிங்கிற அளவுக்கு சொல்லலாம். ஏன்னா அவங்க கிட்ட தான் நிறைய யூனிவர்சிட்டிஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், அங்கே இருக்க ரியல் எஸ்டேட்ஸ் அப்படின்ட்டு நிறைய எக்கச்சக்கமான கம்பெனிஸ்லாம் இவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அவங்களுக்கு இந்தியாவில் வரணும் அப்படின்னு ஒரு கண்ணு வந்துருச்சு போல். அங்கேருந்து டேரெக்டாக இந்தியாவுக்குள்ளே நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பிளான்ட்டை வந்து நாங்கள் இங்கே போடுறோன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அப்படி அவங்க சூஸ் பண்ண இடம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு, அதுவும் குறிப்பாக தூத்துக்குடி. எதுக்கு தூத்துக்குடி அப்படின்னா அங்கே தான் ஒரு போர்ட் இருக்கு இல்லையா, அந்த போர்ட் வழியாக அவங்க அங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ஈஸியாக அங்கே தூக்கிட்டு வந்துடலாம். அதே மாதிரி இங்கிருந்து ப்ரொடக்ஷன் பண்ணி அவங்களும் அங்கே வந்து அனுப்பிக்கலாம் இல்லையா, அதனால தூத்துக்குடியை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4000 கோடி வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, அதுவும் தமிழ்நாட்டில். இது மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கப்படுது. இந்த மேக் இன் இந்தியா திட்டத்தில் இது மாதிரி ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் உள்ள வரங்காட்டியும் அதுவும் தமிழ்நாட்டுக்கு இது மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஏத்தர், சிம்பிள் எனர்ஜி, ஆம்பியர் அப்படின்ட்டு நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பாக எலக்ட்ரிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அதில் இந்த வின்ஃபாஸ்ட்டும் இப்போ ஆட் ஆயிடுச்சு. ஆனால் மற்ற கம்பெனிலாம் பண்ணாத ஒரு விஷயம் இவங்க பண்ணுறாங்க. அதுதான் பேட்டரி செல்லை இவங்களே தயாரிக்க போகிறாங்க. அதாவது பேட்டரி செல்லுக்கு தேவையான லித்தியம்லாம் டைரக்டாக இங்கே வாங்கிட்டு வந்து இங்கேயே அந்த பேட்டரி செல்லாம் தயாரிக்க போகிறாங்க. மற்ற கம்பெனிஸ்லாம் லித்தியம் செல்லை அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு காஸ்ட் வந்து அதிகமாகுது இல்லையா, இவங்க அந்த பேட்டரி செல்லை இங்கேயே தயாரிக்கும் போது நம்மளுக்கு அந்த காஸ்ட் வந்து அப்படியே கம்மியாகும். இதனால எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எல்லாமே நம்மளுக்கு கம்மியான விலையில கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறாங்க. இவங்க இனிஷியலாக வின்ஃபாஸ்ட்ல ஒரு கார் லான்ச் பண்ணாங்க. அந்த கார்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேல்ஸும் நல்லா ஆகிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க குவாலிட்டியான கார்ஸையும் நல்ல தேவையான அந்த பர்ஃபார்மன்ஸையும் கொடுக்கறதுனால கார் வந்து இப்போ சேல்ஸ் வந்து நல்லா ஆகிட்டு இருக்கு. இப்போ இவங்க கிட்ட ஒரு 5-6 வகையான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து ரெடியாகவே இருக்கு. ஆல்ரெடி இவங்க அந்த வியட்நாமில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்கூட்டர் வந்து சேல் பண்ணுறாங்க இல்லையா, அதே டிசைனை அப்படியே இங்கே இந்தியாவிலையும் அவங்க சேல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அதில் என்னென்ன வண்டிலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி லைனாக பார்த்துருவோம். இவங்களோட பேசிக் மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வின்ஃபாஸ்ட்டில் இருக்க ஈவோ கிராண்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஈவோ 200 அப்படின்னு சொல்லலாம். இந்த வண்டி தான் இவங்களோட பேசிக் மாடல். இது டேரெக்டாக நம்ம இந்தியாவில் இருக்க ஓலா X1 இருக்கு இல்லையா, அதோட டேரெக்டாக போட்டி போகிற அளவுக்கு இருக்கும். இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் போகும்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 150 கிலோமீட்டர் வரைக்கும் இது ரேஞ்ச் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்கு இல்லையா, ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி வந்து யூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இதனால பேட்டரியோட வாரண்டி வந்து நம்மளுக்கு ரொம்பவே எக்ஸ்டெண்ட் ஆகி கிடைக்கும். வியட்நாமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய மதிப்பில் 75,000 to 80,000 ரூபீஸில் வந்து சேல் பண்ணுறாங்க. அதே ப்ரைஸில் இந்தியாவில் வந்தாங்க அப்படின்னா இது ஒரு என்ட்ரி லெவலில் ரொம்பவே சூப்பரான ஒரு வண்டியாக இருக்கும். மிகப்பெரிய ஒரு காம்படிஷனாக இந்த வண்டி இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வின்ஃபாஸ்ட் ஃபெலிஸ் எஸ் அப்படிங்கிற இந்த மாடல் தான். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 14 இன்ச் அலாய் வீல் கொடுக்குறாங்க. அதாவது ரொம்பவே ஒரு ரகடான வண்டியாக இருக்கும். அதாவது நீங்கள் எந்த குழியில் ஓட்டினாலுமே உங்களுக்கு ரொம்பவே ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். அதனால் யாருக்கெல்லாம் இந்த பைக் ஓட்டுற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதோட டாப் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 78 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து போகும்னு சொல்கிறாங்க. இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 198 கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச் போகும்னு சொல்கிறாங்க. 25 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இது ஒரு ஃபேமிலியாக இருக்கவங்களுக்கும் டெய்லியும் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் இந்த வண்டி ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறாங்க. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா வின்ஃபாஸ்ட் கலரா. இது வந்து பாத்தீங்கன்னா பஜாஜோட சேட்டக்கு டைரக்ட் போட்டியா இருக்கும். ஏன்னா அந்த விண்டேஜ் ஸ்டைல்ல அந்த வெஸ்பா அந்த ஸ்டைல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டி வருது. அந்த கர்வ்ஸ், அந்த ஷேப்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பரான டிசைன்ல கொடுத்திருக்காங்க. இதோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா 194 கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச் போகும்னு சொல்றாங்க. இதுவும் இந்த காலேஜ் போறவங்களுக்கு இல்ல ஆபீஸ் போறவங்களுக்கு ரைட்ல போறவங்களுக்கு எல்லாமே இந்த வண்டி ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். அதிகமா இந்த சேட்டக்
வாங்குறவங்களாம் இந்த வண்டியும் வாங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போதான் இந்த வண்டியிலேயே டாப் மோஸ்ட் வண்டியை பார்க்க போகிறோம். அதில் 2 மாடல் இருக்கு. ஃபர்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா வின்ஃபாஸ்ட் வின்டோ எஸ் அப்படிங்கிற இந்த மாடல். இதோட பவர் தான் இதில் ஹைலைட்டு. இதில் 5.2 கிலோவாட்ஸ் இருக்கிற மாதிரி மோட்டார் வந்து கொடுக்குறாங்க. இதோட டாப் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 89 கிலோமீட்டர் டாப் ஸ்பீட் போகுங்கிறாங்க. ஏன்னா டாப் ஸ்பீட் வந்து ரொம்ப கம்மி தான், ஆனால் 89 கிலோமீட்டருங்கிறது போதுமான அளவு தான் இருக்கும். அதே மாதிரி இதில் ஏபிஎஸ் பிரேக்கிங்ஸ் கொடுக்குறாங்க. இது மாதிரி எல்லா டாப் வேரியன்ட் ஃபியூச்சரும் இதில் கொடுக்குறாங்க. ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே அதிகம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.6 லேக் வந்து வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ இந்த வின்ஃபாஸ்ட்லயே டாப் மோஸ்ட், அதாவது ரொம்பவே எதிர்பார்க்கிற ஒரு வண்டினா அது இந்த வண்டி தான், வின்ஃபாஸ்ட் தியான் எஸ். இந்த வண்டியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நார்மலாக பைக்லாம் எப்படி செயினில் ரன் ஆகுமோ அதே மாதிரி இதில் மோட்டர் இருக்கும். அந்த மோட்டர்லேருந்து செயின் மூலிமா இந்த வீல் வந்து ரன் ஆகும். அதுதான் இந்த வண்டியோட ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த வண்டியில் நம்மளுக்கு 7.1 கிலோவாட் இருக்கிற மோட்டரை வந்து கொடுத்துருக்காங்க. இதனால நம்மளுக்கு ரொம்ப அதிகமான பவர் வந்து எதிர்பார்க்கலாம். இதோட டாப் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 99 கிலோமீட்டர் வந்து டாப் ஸ்பீடு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓலா, ஏத்தர் அவங்களோட டாப் வேரியண்ட்டுக்கு ரொம்பவே போட்டியாக இருக்கும். கடைசியாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வின்ஃபாஸ்டோட மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இவங்க யூஸ் பண்ணுற அந்த பேட்டரியும், அந்த பேட்டரியை இவங்க இங்கேயே தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிற விஷயம் தான். இவங்க இதில் லித்தியம் ஃபெரோஸ் பாஸ்பேட் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை இங்கேயே தயாரிக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. இதனால் இவங்களோட பேட்டரி காஸ்ட் வந்து படிப்படியாக குறையும். இதனால் மற்ற பிராண்ட் வந்து இவங்களோட போட்டி போட முடியாத அளவுக்கு வந்து நிற்கும். 2026 வின்ஃபாஸ்ட் வந்துச்சு அப்படின்னா மற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ப்ரைஸ் எல்லாமே படிப்படியாக குறையும். புதுசாக அவங்களும் டிசைன்ஸ் எல்லாம் வந்து வேரியேஷன் கொடுக்குங்கிற நிலைமைக்கு வருவாங்க. ஏன்னா ஓலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டிசைனை வச்சு அவங்க காலத்துக்கு ஓட்டிடுவாங்க போல. முக்கியமாக மேட் இன் தமிழ்நாட்டில் தயாரித்து உலக தரத்துக்கு வந்து ஒரு வண்டி கிடைக்க போகுது எல்லாருக்கும். 80,000 ரூபாய்க்கு 200 கிலோமீட்டர் ரேஞ்ச் போகிற மாதிரி ஒரு வண்டியும் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்துச்சு அப்படின்னா யார் யாருக்கு என்னென்ன அடி விழும் அப்படிங்கிறத, அவங்களோட ப்ரைஸ் எல்லாம் குறைப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ போகிற நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரை